Damn, it's gonna blow. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, டெலகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் அனுப்பிட்டுருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸி தான். அதனால் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். இந்த ப்ரீசெட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணணும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. அலைட் மோஷன் பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் பேஜில் வந்து அனுப்பிக்கிறேன், அதில் யூஸ் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி. ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட்டை வந்து கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீசெட் இருக்கும், ஷேக்கட் ப்ரீசெட். இந்த ப்ரீசெட்டையும் கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன் ரெட் கலரில். அந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் ஃபஸ்ட் நீங்கள் இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்ட வந்து நீங்கள் ஷேக்கட் ப்ரீசெட் நான் இன்னொரு ப்ரீஸ் சொல்லியிருப்பேன், அந்த ப்ரீசெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் க்ரீன் கலரில். அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய்க்கோங்க. மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை கொடுத்தீங்கன்னாவே போதும், இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் இமேஜை வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி இமேஜ் வந்து நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு அந்த ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெட்லேயே மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த மியூசிக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை வந்து ஒரு ஓல்டான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ட்ரான்சாக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வந்து ஓல்டான இமேஜ் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன், நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு ஓல்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இந்த இமேஜ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓல்டு இமேஜ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த பிஜிஎம்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் வந்து டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன், ஒரே இடத்துல வந்து டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன். அந்த மார்க் பண்ண இடத்துக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஓல்டு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து எண்டு வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டிங் நியூ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்கோ எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டபுள் ரெட்லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூவான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு. நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்கோ எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கிருந்து காப்பி பண்ண போகிறோம்னா ஷேகர் பீஸ்ன்னு நான் இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன், அந்த பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்து சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு வந்து நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துருப்போம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜை வந்து மூவ் பண்ணியிருப்போம். அதை வந்து எப்படி பண்ண பார்க்கலாம். இது எங்கே வரலும் பண்ணுறீங்கன்னா அந்த டபுள் ரேட்டிங் மார்க் பண்ணிப்பேன். அந்த டபுள் ரேட்டிங் மார்க் பண்ண இடத்துக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் மட்டும் இந்த மாதிரி கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிம்பிள் இருக்கும். அது 2 டைமண்ட் வந்து வச்சுருங்க ஏதோ ஒரு இடத்துல. ஃபஸ்ட்டு டைமண்டில் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஏரோ யூஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு மாதிரி ஹை பண்ணி வச்சுருங்க. செகண்ட் டைமண்டுக்கு வந்து மூவ் பண்ணுங்கள். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த டைமண்டுக்கு வந்து அடுத்த கீ ஃப்ரேமுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஓகே, அடுத்த கீ ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டராக வச்சுருங்க. இப்போ 2 கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து எண்டில் வச்சுருங்க. இப்போ இமேஜ் வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அடுத்தடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வைங்க. செகண்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு ஆப்போசிட்டாக வைங்க. ஃபஸ்ட் இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடு ஹைட் பண்ணி வச்சுருங்க. அதாவது லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுருங்க. ஒரு இமேஜுக்கு ஒரு இமேஜ் ஆப்போசிட்டாக வச்சுருங்க. கரெக்டாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் எங்கே டபுள் ரேட் மார்க் பண்ணிக்குதோ அந்த மார்க் பண்ண இடத்துக்கு முன்னாடி இருக்கிற இமேஜில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து எண்டு வரலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக ஷேக்கப்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரே காப்பி பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சிசி. காப்பி பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கொடுத்துருங்க. இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா 1 by 1 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற பார்த்தீங்க அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஷேக்கப் எங்கிருந்து பேஸ்ட் பண்ண போகிறோம்னா இதில் டபுள் ரேட்டிங் வந்து ஒரு இடத்துல மார்க் பண்ணிப்பேன் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரலும் நம்ம ஷேக்கப் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அந்த ஷேக்கப் பீஸில் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸில் போய் அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டபுள் ரேட் எங்கே மார்க் பண்ணியிருக்கோ அந்த இடத்துல இருக்கிற இமேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப் கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி பேஸ்ட் அப் கொடுத்தீங்கன்னாவே பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா இமேஜிலையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அது 1080 வச்சுருங்க. கோடிங் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.